வணக்கம். 7வது தலைப்பு தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதன் ஆகிய 4 பேர்களுடைய பாசம். இராமாயணம் முழுவதும் வர்ணனைகள் மின்னி மிளிர்கின்றது. அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த அயோத்தி நகரை தசரத மன்னர் 60,000 ஆண்டுகள் சிறப்பு மிக்க ஆட்சி புரிந்து வந்தார். 56 தேசங்களுக்கும் அதிபதியாகவும் அரசாகவும் வாழ்ந்து வந்தார். 56 தேசங்களும் அவருக்கு கீழ் ஆட்சி புரிந்தார்கள். வறுமையில் நிறைய குழந்தைகளை பெற்று கால் நிலம் உள்ள பெரிய குடும்பஸ்தனையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது போல் அயோத்தி மக்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். மத யானைக்கு மதம் பிடித்த யானையும் தூங்காது, பைத்தியம் பிடித்தவரும் தூங்காது. அவர்களும் நன்றாக உறங்குவார்கள். சிறு கவலை இருந்தால் கூட தூக்கம் வராது. அவர்களும் நிம்மதியாக தூங்குவார்கள். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லாட்சி புரிந்தார். குழந்தைகளும் தங்க நாணயங்களை வைத்து விளையாடினார்கள். மக்களுக்கு நல்ல நண்பனாக ஆட்சி புரிந்தார். உயிரெல்லாம் உறைதோர் உடம்பும் ஆயின. தசரத மன்னருக்கு குழந்தை இல்லாத குறை. ஆணோ பெண்ணோ சமுதாயத்துக்கு தொண்டு செய்யும் ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்று புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 புதல்வரை பெற்றெடுத்தார். 4 புதல்வரில் கரியச்சம்மல் ராமரை மிகவும் பிடிக்கும். ஸ்ரீமன் நாராயணனே வந்து பிறந்திருக்கும் போது பிடிக்காதா என்ன? முதல் தலைமை மந்திரியான சுமித்திரரை அழைத்து ராமரை அழைத்து வாருங்கள் என்றார். ராமர் கோதாண்டத்தை எடுத்து வரும் அழகை பார்த்து அருகில் வந்ததும் போ சும்மாதான் அழைத்தேன் என்று திரும்பி பார்த்து வா என்று இப்படி முன்னழகையும் பின்னழகையும் பார்த்து ராமரை ரசித்து மயங்குவார். கரியச்சம்மல் ராமர் என்றால் அவர் உயிர் என்று எண்ணுவார். தசரத மன்னரை ஒரு நாள் பார்க்க விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார். தாங்களை வணங்கி தாங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் வருகையால் அயோத்தி பெரும் பேர் பெற்றது என்றான். நான் யாகம் அழைக்கிறேன், இடையூறுகள் இல்லாமல் உன் கரியச்சம்மல் ராமரை தா என்றார். மயங்கி விழுந்தார் தசரதர். பின் தெளிவு பெற்று நான் வருகிறேன், படைகளை அனுப்புகிறேன் என்றார். உன் மகன் கரியச்சம்மல் ராமர்தான் வேண்டும் என்று கோவப்பட்டார். சரி என்று முனிவர் பின்னால் அனுப்பி இனிமேல் ராமருக்கு தாய் தந்தை எல்லாம் நீங்கள் தான் என்று கூறி கண்ணீருடன் அனுப்பி வைத்து பாசத்தின் நிலைநடு அது. ராமர் வானகம் புறப்பட்டார். வழிநடுக மக்கள் வெள்ளம். பிரியமான மக்களை, நான் தந்தை சொல்லை காப்பாற்றுவதற்காக என்னை தடுக்காதீர்கள். என் தம்பி பரதன் மிகவும் நல்லவன். அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றார் கருணாமூர்த்தி. யார் தடுத்தாலும் நான் உங்களுக்கே முடிசூட்டுவேன் என்று கோபம் கண்டார். யார் முன்னு வந்தாலும் கொன்று குவிப்பேன்,
புவியின் பாரம் குறைப்பேன். கோபம் கொள்ளாதே பரதா, இப்பொழுது கோபப்படாமல் எப்பொழுது கோபப்படுவேன் என்றார். லக்ஷ்மணர் ஆதிசேஷனா புஷ்பு என்று கோபம் வருவதோடு குணமும் இருக்கும். ராமகன் புறப்பட்டார். தாய் தந்தையை திட்டினார், கோபித்தார். கோபிக்காதே, எப்பொழுதும் கோபிக்காத, நீ எப்போது கோபிக்கிறேயே என்றதும் கோபம் தணிந்தார். ஆற்றில் நீர் வரவில்லை என்றால் ஆற்றின் மீது குற்றம் இல்லை. யாரின் மீதும் கோபம் கொள்ளாதே, இது விதியின் பிழை. ராமருடன் லக்ஷ்மணர் கானகம் புறப்பட்டார். தந்தை இறந்த செய்தி கேட்டு உயிரற்ற மரம் போல் சாய்ந்து மயங்கினார். 14 ஆண்டுகள் கழித்து நான் வருவேன் என்று கூறியும் நீங்கள் உயிர் துறந்தீர்கள். நீங்கள் இனி வரப்போவதில்லை என்று தெரிந்தும் நான் என் மகனாக இன்னும் இருக்கின்றேன். உங்கள் பாசம் எங்கே? உங்கள் பாசத்து முன் என் பாசம் ஈடாகாது என்று கண்ணீர் வடித்தார் இனிய ராமர். மக்கள் மனதில் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுத்து அவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் நம் ராமர். ராவணன் யுத்தத்தில் லக்ஷ்மணர் மயங்கினார். அதை பார்த்த ராமர் மயங்கி சஞ்சீவிமலையை கொண்டு வந்து அனுமானோடு உதவியதும் பின் தெளிவு பெற்று ஒருவருக்கொருவர் தட்டி தழுவி கொண்டு பாசத்தால் கண்ணீர் சிந்தினார்கள். பட்டாபிஷேகம் போது லக்ஷ்மணர் சிரித்தார். பல அதிபலா 2 மந்திரங்களையும் கற்று நித்ராதேவியை பட்டாபிஷேகம் வரை பொறுத்துக்கொள் என்று சிரித்தார். அனைவரும் லக்ஷ்மண ராமரை பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்தினார்கள். ஜெய் ஸ்ரீராம். பாதுகையிலை பரதன் தலையின் மீது கொண்டு வந்து அரியணையில் வைத்து பாதுகாத்தான். ஸ்ரீ ராமபிரானின் பாதுகையையும் ஸ்ரீ பரத்தாழ்வாரின் திருமுடியையும் அரியணைத்த பாதுகையை போற்றி போற்றி. 14 ஆண்டுகள் அண்ணன் மனத்தில் இருப்பது போல் மண் தரையில் படுத்து காய்கனிகளை உண்டு அண்ணன் வரும் திசையை நோக்கி அழுத வண்ணம் எலும்பும் தோளுமாய் பரதன் என்ற பரதாழ்வார் இருந்தார். நந்தியாம் பதிவிடை நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை செழித்து சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருதல் மேவினான் அந்தியும் பகலும் நீர் அற கண்ணினான். 14 ஆண்டுகள் முடிய போவது அறிந்து தான் சொன்ன வண்ணம் அண்ணன் வரவில்லை என்றால் அக்னி பிரவேசம் எடுப்பேன் என்று அக்னியை மூட்டி வலம் வர துவங்கினார் பரதன். அண்ணன் மீது எவ்வளவு பாசம்! கருணாமூர்த்தி மீது யாருக்குத்தான் பாசம் இருக்காது? ஸ்ரீராமர் நாமம் வாழ்க. இறை தேடுவது போல் இறையை தேடி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வோம். ஜெய் ஸ்ரீராம்.